தூதர் யார் என்பதை கூட அறியாமல் விளங்காமல் நோக்கமே இல்லாத இளைய சமூகமாக இருக்கிறார்களே. இளமை கைவிட்டு போனால் ஆஹா நான் மார்க்கத்தை படிக்கலையே, என் இளமையெல்லாம் அழிவிலே ஆபாசத்திலே கழித்து விட்டேனே என்றவன் அப்போ ஏங்கினால் லைத ஷபாபு யஊத், எனக்கு வாலிபம் திருமணமே கவிதை பாடிட்டு உட்கார வேண்டியதுதான். அப்படியான இளைஞர்களே, இந்த இளமையிலே உங்கள் உடலையும் ஆரோக்கியமாக வைத்து மனதையும் ஈமானிய உறுதியோடு அமைத்து என்னுடைய இந்த ரப் என்னை எதிர்பார்ப்பதெல்லாம் அவனுக்கு நன்றியுள்ளவனாக வாழணும். யாருக்கும் நாவால கரத்தால தொல்லை தராம எந்த உயிருக்கும் பாதிப்பு வராம நான் இந்த உலகத்திலே இறைவனுடைய அருளை பெற்ற இளைஞனாக நான் வாழ வேண்டும் என்கிற அந்த நோக்கம்தான் இறை பொருத்தம் தான் என்பது இன்றைய இளைஞர்கள் மட்டுமல்ல மனித சமூகத்தினுடைய நோக்கம் என்பதை நாம் விளங்க வேண்டும். ஆக தான் தோன்றித்தனமாக தவறுகளில் பாவங்களில் என்னுடைய காலங்களை கழித்து விடாமல் இறைவனுடைய அருளை பெறக்கூடிய அந்த நோக்கத்தில் நம்முடைய இளமை கழியட்டும். அன்பானவர்களே, அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.